ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு உப்பு உருண்டை தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு இஞ்சி, பெரிய துண்டு இஞ்சி 3 துண்டாக சேர்த்துக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்துட்டு இதை நல்லா 1-2 நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு அரிசி மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். ரெண்டும் சம அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கரண்டி போட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இதை கட்டி இல்லாமல் நல்லா இதை கலந்துக்கலாம். அதனால இப்பயே நம்ம கரைக்கிறோம். நல்ல தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற நம்ம கிண்டும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு இது ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்து கேஸில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சிடும் போது கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா இதில் வறுத்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு இதில் கொத்தமல்லி தூவிக்கிறேன். நறுக்கின கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இது நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இதோட நம்ம வெங்காயத்தை சேர்த்துருக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் மாவை ஃபஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாவு கலந்து வச்ச மாவை இதில் ஊற்றிக்கோங்க. நான் மறந்ததுனால இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சீக்கிரம் கெட்டியாயிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் மாவு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா பெரட்டி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இது சீக்கிரம் வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமேட்டு இது வெந்துருச்சா இல்லையான்றதுக்காக கையில் தண்ணியை நினச்சி இதை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கூல் டவுன் ஆகணும். நல்லா இதில் அந்த ஹீட்டெல்லாம் இறங்கி நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமேட்டு எடுக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒருத்தருக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டையாகவும் பிடிக்கலாம், இல்லைன்னா பூரணமாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு இட்லி கொப்பரையை வச்சுக்கலாம். இட்லி கொப்பரையில் வச்சுட்டு இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா வச்சு வேக வச்சுக்கலாம்.
அடியில் வாழை இலை போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாவே போதும். இது நல்லா வெந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.